ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் கால்பேக் அப்படிங்கிற இந்த ஹூக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்கான நிறைய பேருக்கு புரியாத ஒரு ஹூக் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும், இந்த யூஸ் கால்பேக் அப்படிங்கிற இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த யூஸ் கால்பேக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் 1 ப்ராட் 2 அப்படிங்கிறது வருது. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் 1 அண்ட் ப்ராடக்ட் 2 அப்படிங்கிறது. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு யூஸ்டேட் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ப்ராடக்ட் 1 அண்ட் ப்ராடக்ட் 2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிற இன்னொரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற காம்போனண்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு டிவிஷன் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது. இந்த ஹெட்டிங்குள்ளே நம்ம ப்ராடக்ட் நேமை டிஸ்பிளே பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல கீ யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறோம், ஏன்னா இப்போதைக்கு நம்ம இந்த அரேவை சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதால இந்த இண்டெக்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த app.js அப்படிங்கிற இந்த காம்பனன்ட்குள்ளே ஆப் காம்பனன்ட்குள்ளே இந்த லிஸ்டிங் வந்து இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு புது ஸ்டேட்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இனிஷியல் கவுண்ட்டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல செட் கவுண்ட்டை என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் கூட ஒன்று ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் கொடுத்துட்டு இந்த இடத்துல கவுண்ட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இந்த 2 லைன் மட்டும் இல்லை, அண்ட் தென் இந்த ஸ்டேட் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 லைன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். இப்போ கன்சோலை கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க்கை ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் 1 ரீரெண்டர், ப்ராடக்ட் 2 ரீரெண்டர் அப்படின்னு வந்திருக்கு. இது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்.jsல இந்த கன்சோல்லேருந்து வருது இல்லையா? நம்ம என்ன நேம் பாஸ் பண்ணுறோமோ அந்த நேம் கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரீரெண்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் பேஜ் ரெண்டர் அப்போ இது வந்து ரெண்டர் ஆகிருக்கு இல்லையா? அண்ட் தென் நம்ம வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ரீரெண்டர் ஆகுது இல்லையா? ஸோ இது எதுக்கு ரீரெண்டர் ஆகுது அப்படின்னா இந்த கவுண்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதால ரியாக்ட் என்ன பண்ணும், இந்த ஆப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து ரீரெண்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த காம்பனண்ட்டை ரீரெண்டர் பண்ணும். அதனால் வந்து இதுவும் சேர்ந்து ரீரெண்டர் ஆகுது. பட் நம்ம இந்த இடத்துல ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 அப்படிங்கிறது ஒரே டேட்டா. ஸோ அதை வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல, இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இப்போ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகலை. இதுக்கு ப்ராட் 1 அப்படின்னு தான் போகும், ரெண்டாவது ப்ராடக்ட் வரும்போது ப்ராட் 2 அப்படின்னு தான் போகும் இல்லையா? அப்போது இது தேவையில்லாமல் நம்ம ரீரெண்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணலாம், இதுக்கு இந்த காம்பனண்ட்டுக்கு போயிட்டு நம்ம React.memo அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த மெமோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ஸ் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இது ரீரெண்டர் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ஸ் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இது ரீரெண்டர் ஆகும். ஸோ கிளாஸ் பேஸ் காம்பனண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பியூர் காம்பனண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகிருக்கு. அண்ட் தென் கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் 1 அண்ட் ப்ராடக்ட் 2 அப்படிங்கிறது ரீரெண்டர் ஆகலை, ஏன்னா இந்த ப்ராப்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறதால நம்ம
react.memo யூஸ் பண்ணி இந்த ரீரெண்டரை ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். கிரேட். இப்போ இன்னொரு சேஞ்ச் இந்த காம்பனண்ட்டுக்கு பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கார்ட் அண்ட் தென் செட் கார்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். 0 அப்படின்னு இனிஷியல் டேட்டாவை கொடுத்துட்றேன். இப்போ இந்த கார்ட்டை இந்த இடத்துல ரெண்டர் பண்ணுறேன். ஸோ கார்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரெண்டர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணுது இந்த ஒரு விஷயம். ஓகே, அண்ட் தென் நான் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத இந்த ப்ராடக்ட்குள்ளே கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்னொரு பட்டனை ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கேயும் சேவ் பண்ணியாச்சு, இங்கேயும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கீழே இன்னொரு பட்டன் இருக்கும் இல்லையா? யூஸ்வலாக எல்லா அப்ளிகேஷன்லேயும் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் ப்ராடக்ட்டுக்கு கீழே. ஓகேவா? ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்? இந்த கார்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணும்போது இதை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஆட் டு கார்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும்? செட் கார்ட்டில் கார்ட் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத பண்ணும். என்ன அப்படின்னா கார்ட்டில் இருக்கிற வேல்யூவை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராடக்ட்குள்ளே நாம் பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொருக்கா இந்த அப்ளிகேஷனை காட்டிடுறேன். இந்த இடத்துல இப்போது கவுண்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகுது. பட் ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் ரீரெண்டர் ஆகிருக்கு, அகெயின் ரீரெண்டர் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி பண்ண சேஞ்ச். இப்போது இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ண பின்னாடி, ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த இடத்துல இதை டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இங்கே பாஸ் பண்ண உடனே, இங்கே க்ரியேட் பண்ண இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண உடனே முன்னாடி ரீரெண்டர் ஆகாத இந்த காம்பனன்ட், ப்ராடக்ட் காம்பனன்ட் இப்போ அகெயின் ரீரெண்டர் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன், அதாவது இப்போ கவுண்ட் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும். இந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும்போது நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரீக்ரியேட் ஆகும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகாமல் இருந்தது ஸ்டேட்டில் இருக்கிறதால. பட் இந்த ஃபங்க்ஷன் ரீக்ரியேட் ஆகிறதால இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகிற வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போது ரியாக்ட் மெமோ என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கு, அப்போது இந்த காம்பனண்ட்டை நம்ம ரீரெண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீரெண்டர் பண்ணுது. ஸோ இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் கால் பேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது ரீக்ரியேட் ஆகுது இல்லையா? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் கால் பேக் அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ யூஸ் கால்பேக் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றத ஒர்க்கை பார்த்துடலாம். இந்த இடத்துல ஆன் கிளிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்குறோம். கொடுக்கும்போது இந்த கார்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, இங்கேயும் இன்க்ரிமெண்ட் ஆகுது, இது ரீரெண்டர் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த காம்பனன்ட்ஸ் வந்து ரீரெண்டர் ஆகிறது பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? இதை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்டை நம்ம டச் பண்ணலை. ஸோ இந்த டைமில் இந்த ரீரெண்டரை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த யூஸ் கால் பேக் அப்படிங்கிறத கொடுக்குறோம். யூஸ் கால் பேக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரீக்ரியேஷனை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த யூஸ் கால் பேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் டிபெண்டன்சியாக இப்போதைக்கு எம்டி அரேவை கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது இந்த காம்பனன்ட்ஸ் வந்து ரீரெண்டர் ஆகலை. ஓகே, இப்போ ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது.
என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் ரீக்ரியேட் ஆகலை அப்படிங்கிறதால இந்த செட் கார்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது இந்த இடத்துல வந்து கார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போது இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1 அப்படிங்கிறது தான் காட்டுது. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் என்ன இருந்ததோ அதை தான் இந்த கார்ட் வந்து நமக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீக்ரியேட் ஆகலை அப்படிங்கிறதால இந்த கார்ட்டோட வேல்யூ ஒரே வேல்யூவாக ஸ்டக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிபெண்டன்சியாக நம்ம கார்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கார்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும் இந்த ஃபங்க்ஷனை ரீக்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுது. கவுண்ட் அப்படிங்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதோட ரீரெண்டரை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போது ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கார்ட் ஆட் ஆகுது. செகண்ட் டைம் கொடுக்குறோம். தேர்ட், ஃபோர்த், தென் ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஓகேவா? ஸோ இந்த டைமில் நமக்கு இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகிறது பிரச்சனை இல்லை. ஸோ இது ரீரெண்டர் ஆனால் தான் நம்மளுக்கு இந்த கார்ட்டில் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஆனால் இந்த செக்ஷன், அதாவது கவுண்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது இந்த காம்பனன்ட்ஸ் தேவையில்லாமல் ரீரெண்டர் ஆகாது. இதுதான் இந்த யூஸ் கால்பேக் அப்படிங்கிற ஹூக்கோட யூஸ். ஸோ இதுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த யூஸ் கால்பேக். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.